அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குழந்தைங்களுக்காகட்டும் இல்லை நமக்காகட்டும் ஒரு ஃப்ராக் எடுக்கிறோம், இல்லை ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, ரெடிமேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஜிப்பு அப்படிங்கிறது சீக்கிரமே வந்து போயிடும். சில இதில் வந்து ஜிப்பு வந்து அப்படியே இருக்கும். அந்த நம்ம மேலே கீழே இழுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஜிப்பு வந்து சீக்கிரம் போயிடும். அது வந்து நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஒன்று உடஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஜிப்பு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வந்து போடுறதுக்கே முடியாத மாதிரி போயிடும். அப்போ அந்த மாதிரி ஜிப்பு போயிடுச்சுன்னா திரும்பி அந்த ட்ரெஸ்ஸை போடவே முடியாதா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போடலாம். அந்த ஜிப்பு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஜிப்பு வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். அது எப்படி வந்து பழைய ஜிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் எழுதிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராகு. இதில் வந்து நமக்கு அந்த ஜிப்பு வந்து மாட்டும் இல்லையா, அந்த ஜிப்பு வந்து நமக்கு ஒரு சைடாக பிரிஞ்சு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ இன்னொரு பக்கம் அதை மாட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நம்மளால் மாட்ட முடியல. அப்போ இந்த தையல் வந்து நம்ம பிரிக்கணும். அந்த ஜிப்பு வந்து வச்சு அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஒரு தையலில். அந்த தையல் வந்து நீங்கள் பிரிக்கணும். இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னாலே வந்துடும். பட் அந்த மெட்டீரியல் வந்து பார்த்து நீங்கள் இழுக்கணும். நம்ம இழுக்கும்போது ட்ரெஸ்ஸு வந்து கிழிஞ்சிடாமல் கொஞ்சம் பொறுமையாக வந்து நீங்கள் அதை பண்ணிடுங்க. இப்போ இது வந்து கிளாத் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் ஜிப்பு தான் வந்து சீக்கிரமே போயிடுச்சு. இப்போ அதே மாதிரியே இன்னொரு சைடும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த தையலை வந்து பிரித்து வந்து விட்டுட்டு அந்த பழைய ஜிப்பு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம வைக்கக்கூடிய ஜிப்பு வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து சரியாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ பெரும்பாலும் ரெடிமேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அப்படிங்கிறது பெரும்பாலும் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பிளாக் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. இல்லைன்னா சேம் கலர் வைக்கும்போது இன்னுமே வந்து அழகாக வந்து இருக்கும். அப்போது நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி சேம் கலரில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னுமே வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஆஃப் ஒயிட் கலரு. அதே கலருக்கு நான் வந்து ஒரு ஜிப்பு வந்து எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ஏற்கனவே அட்டாச் பண்ணியிருந்த ஜிப் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த நூல் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நல்லா நீங்கள் எடுத்து வந்து விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலரில் ஒரு ஜிப்பு வந்து எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் உங்களுக்கு சரியாக தெரியுதா அப்படிங்கிறது தெரியல. இப்போ அந்த ஜிப்புக்கு மேலே வந்து ஒரு பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பின்னை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. அது வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம அதை வச்சு அட்டாச் பண்ணும்போது அது மேலே ஊசி பட்டுருச்சுனாலோ இல்லை இதுனா நமக்கு ஊசி வந்து உடஞ்சிரும். ஸோ நமக்கு அது தேவையில்லை. அதை வந்து நம்ம அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு இதில் உள்பக்கம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக, அதாவது அந்த கிளாத்துலேயே வந்து உள்பக்கம் ஒரு மடிப்பு வந்து இருக்குது. அந்த மடிப்புக்குள்ளே தான் இது வந்து கவர் ஆகி இருந்தது. ஏற்கனவே வச்சுருந்த ஜிப்பு வந்து அப்படி தான் கவர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அந்த ஏற்கனவே வச்சுருந்த ஜிப்பு வந்து எப்படி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பிரிக்கும்போது கவனிச்சிங்கனாலே சேம் அதே மாதிரியே நம்ம வைக்கக்கூடிய ஜிப்பையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், வச்சு அட்டாச் பண்ணிடலாம். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸில் ஒவ்வொரு மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த பழைய ஜிப்பை பிரிக்கும் போதே எந்த டைப்பில் வந்து அவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஜிப்பு வந்து நம்மளும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து உள்பக்கமாக சொருவி விட்டுட்டு திரும்பியும் அதுக்கு அடிப்பக்கமாக வச்சு இந்த ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. நானும் அதே மாதிரியே வச்சு இப்போ நான் இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் மேட்சிங் த்ரெட்டு வந்து ட்ரெஸ் கலர்லேயே வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சப்போஸ் நம்ம வேறு கலர் போட்டுட்டோன்னா அது வெளியில் தெரியக்கூடிய தையல் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் தெரிஞ்சதுன்னா அழகாக இருக்காது. ஸோ நம்ம ஜிப்பும் வந்து சேம் கலரில் எடுக்கணும், த்ரெட்டும் வந்து சேம் கலரில் நீங்கள் வந்து எடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பிரித்ததில் அந்த பிசுறு நூல்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கையோடு வந்து எடுத்து வந்து விட்டுருங்க. இப்போ வந்து நான் ஒரு சைடில் மேலேருந்து கீழே வரையும் அப்படியே தைச்சிட்டே வரேன். அந்த கீழே வந்து எண்டில் அந்த ட்ரெஸ்ஸில் எந்த மாதிரி வச்சுருக்காங்களோ, சில இதில் கீழே வரைக்கும் ஒரே மாதிரி வச்சுருப்பாங்க, சில இதில் வந்துட்டு இப்போ நம்மளே வந்து ஜிப்பு வந்து எந்தெந்த மாதிரி அட்டாச் பண்ணலான்னு ஒரு 3 டைப்பில் சொல்லியிருக்கோம். அதில் எந்த டைப்பில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஏற்கனவே எந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாங்களோ சேம் அதே இடத்துலையே நம்மளும் போட்டுட்டோம்னா இன்னும் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து நான் திருப்பிக்கிறேன். ஆப்போசிட் சைடு வந்து திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு லாக் தையல் வந்து போட்டுடுங்க. நம்ம ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு திருப்பும்போது கீழே வந்து நல்ல லாக் தையல் வந்து போட்டுட்டு
இப்போ ஆப்போசிட்லேயும் சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ணது எட்ஜ்லேயும், செகண்ட் வந்து நம்ம தையல் போடுறது வந்து கொஞ்சம் கேப் விட்டும் இதில் வந்து போட்டிருந்தாங்க. சேம் அதே மாதிரியே நான் வந்து போடுறேன். இதுவே நான் வந்து இன்னொரு ஃப்ராகில் வந்து நான் ஜிப் வந்து அட்டாச் பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே 1/2 இன்ச் கேப்பில் இருந்தது. இதில் வந்துட்டு ஒரு சைடு வந்து எண்டுலையும் ஒரு சைடு வந்து 1/2 இன்ச் கேப்லையும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்லையும் வேறு வேறு மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், அது அவங்க எப்படி வச்சுருந்தாங்களோ சேம் அதே மாதிரியே நம்மளும் வந்து வச்சு அதை அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் ஜிப்பு பிரிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அதை வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மாதிரி ஜிப்பு போயிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை தூக்கி போடணும், அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட முடியாமல் போயிடுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜிப்பு வந்து வாங்கிக்கலாம். ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா அந்த லெவலுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கி புதுசு ஒன்று அட்டாச் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு வந்து நம்ம ஜிப் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரெகுலராக எப்பயும் போல் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்பயுமே ஜிப்பு வச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே கார்னரில் வந்து ஒரு ஹூக்கு, ஒரு லூப்பு ஒன்று வச்சிட்டிங்கன்னா ஜிப்பு வந்து நமக்கு ஒரு வேளை கழுத்து விரியும் போது நமக்கு ஜிப்பு வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா மேலே கார்னரில் வந்து ஒரு ஹூக் வச்சு ஒரு லூப் வந்து நீங்கள் வச்சு வந்து விட்டுக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.